முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மக்களே. டிவிகே தலைவர் விஜய் சாரை பற்றி, அவங்க தொண்டர்களை பற்றி. சரிங்களா? பொதுமக்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க? அரசியல்வாதியில் கண்ட்ரோல் இல்லையா? கிடையாது. அரசு கண்ட்ரோலில் இருக்குது மக்கள். தமிழ்நாட்டு மக்கள், இந்தியா மக்கள், உலக மக்கள் அரசு கண்ட்ரோலில் இருக்கான். சரிங்களா? அரசியல்வாதிய கண்ட்ரோலில் கிடையாது. எடப்பாடி 5 வருஷம் மேனேஜர், ஸ்டாலின் 5 வருஷம் மேனேஜர், மோடிஜி 5 வருஷம் மேனேஜர், ராகுல் காந்தி 5 வருஷம் மேனேஜர். அவ்வளோதான். சரிங்களா? யாருடைய கண்ட்ரோலில் இருக்கான்? அரசோடைய கண்ட்ரோலில் இருக்கான். பொதுமக்கள் எல்லா பேரும். அப்போ அரசு பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் நம்மகிட்ட அரசுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி நல்லது பண்ணுறவங்க டிவிகே தலைவர் விஜய் சார், புக்கு கடை வச்சிங்களா சார்? புக்கு அள்ளி போட்டு அந்த தீயை பூரா அமைத்திருக்கலாம்ல சார்? சரி, அந்த மக்கள் எல்லா பேரும் போன் வச்சுருக்காங்க. தீ பிடிச்சோடனே தீவண்டிக்கு போன் போட வேண்டியதானே சார்? சொல்லுங்கள் சார். தீவண்டி போன் போட்டுக்கலாம்ல? ஏன் போடலை? அங்கே தீ வச்சது யாரு? மக்களை தீ வச்சது யாரு? தீ தன்னால் பிடிச்சா அந்த மக்களை பூரா எங்கே போனாங்க? சொல்லுங்க மக்களே. தீ பிடிச்சா அமர்த்தலாமே, ஏன் முடியல? உங்கள்கிட்ட தண்ணி வசதி இல்லை. விஜய் சார் வந்தோடனே புக்கு கடை வச்சார். புக்கை பூரா அள்ளி அந்த இது மேலே தீ மேலே போட்டால் என்ன ஆகும்? தீ பிடிச்சி எரியும். இது மக்களுக்கு நன்மையா? இங்கே தமிழ்நாட்டில் புக்கு கடை இல்லையா? ஏழை வாழைங்க 5000 10,000 புக்கு வாங்கி வச்சு விற்றுக்கிருக்காங்க. நீங்கள் எதுக்கு சார் புக்கு கடை வைக்கிறீங்க? அந்த மக்களுக்கு ஒரு தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கலாமே. ஒரு இடத்துல போர் போட்டால் தண்ணி வரப்போகுது, வரும்ல? அப்போ அந்த ஒரு 100 குடும்பத்துக்கு சரியாக போமே. சொல்லுங்கள் சார். இப்போ அந்த தீப்பிடிச்ச குடும்பத்துக்கு காலேஜில் 10,000 கொடுத்தீங்க. அது வீடு வீடு எரிஞ்சு வச்ச உங்கள் 10,000 காலியாக போச்சா சார்? நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இடத்துல போய் ஒரு போர் போட்டு தண்ணி உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த மக்கள் தண்ணி ஊற்றி அமர்த்திருப்பாங்களே. தேவையில்லாத வேலையா?